ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது குட்டி சோயா போட்டு ஒரு கிரேவி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: சோயா 1 கப் வச்சுருக்கேன், வெங்காயம், தக்காளி, தேங்காய், இஞ்சி பூண்டு சோம்பு, முந்திரி. இதில் தேங்காய், இஞ்சி பூண்டு சோம்பு, முந்திரி, மிளகாத்தூள் போட்டு ஒரு கிரேவி மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பேஸ்ட் அரைச்சாச்சுங்க. இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை கிராம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டுருங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி போட்டுடலாங்க. இப்போ வதங்கிடுச்சு கொஞ்சம். இப்போ இந்த சோயாவையும் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பேஸ்ட் போட்டுருங்க. இதுக்கு தேவையான உப்பும் போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த மசால் தண்ணி ஊற்றிடலாம். இது நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிடுறேன். வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.